மகேஷ் பழம் விற்கிறவர். அவர் தன்னோட பழக்கூடையை எடுத்துக்கிட்டு தலையில வச்சுக்கிட்டு கிராமத்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்பாரு. சுவையான பழங்கள் இருக்கு, வாங்கிக்கங்க. சாத்துக்குடி, மாதுளம், வாழைப்பழம், சுவையான பழங்கள் வாங்கிக்கங்க. சரி, சாத்துக்குடி எவ்வளோ? ஒரு டஜன் 50 ரூபாமா. அடேங்கப்பா, இவ்வளோ விலை சொல்ற? 40 ரூபான்னு நான் வாங்கிக்கிறேன். சரிம்மா, வாங்கிக்கங்க. மகேஷ்க்கு இந்த பழங்கள் விற்கிறதுனால குறைவான லாபம் தான் கிடைச்சது. அந்த படத்துல தான் அவன் எப்படியோ தன்னோட குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தான். இந்த முறையும் உங்களோட வருமானம் கம்மி தாங்க. இப்ப நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறேன். சுத்தி சுத்தி கிராமம் முழுக்க பழங்கள் வித்துக்கிட்டு தான் வரேன். அதெல்லாம் எனக்கும் தெரியுங்க. ஆனா நம்ம பழக்காவை நம்ம ஸ்கூல்ல சேர்த்தாகணுமேங்க. ஆமா, என்னாலதான் ஸ்கூலுக்கு போய் படிக்க முடியல. என் பொண்ணாவது நல்லபடி படிச்சு பெரிய ஆபீசர் ஆகணும். இதுதான் என்னுடைய ஆசை. உங்களோட விருப்பம் நிச்சயம் நிறைவேறுங்க. பழக் நிச்சயமா ஸ்கூலுக்கு போவா. ஆனா எப்படி? நான் சம்பாதிக்கிறது அது நம்ம குடும்ப செலவுக்கே பத்த மாட்டேங்குது. பல்லக்குக்கு, ஸ்கூலுக்கு ஃபீஸ், ட்ரெஸ், அதுக்கப்புறம் அவளுக்கு புக்கு வாங்குறதுக்கு எங்க போறது? எல்லாம் கண்டிப்பா நடக்குங்க. சீக்கிரத்துல உங்களுக்கு நல்ல வருமானம் வரும். அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடுங்க. ஆமா, நிச்சயமா. அப்பதான் பலக் வீட்டுக்குள்ள வந்தா. அப்பா, இங்க பாத்தீங்களா, பால்வாடி டீச்சர் எனக்கு சாக்லேட் கொடுத்தாங்க. அப்படியா? ஆனா இந்த சாக்லேட் உனக்கு எதுக்கு கொடுத்தாங்க? ஏன்னா நான் டீச்சர் கிட்ட 5ஆம் வாய்ப்பாடு சொன்னேனே. அடேங்க அப்பா, எங்க எனக்கும் சொல்லி காட்டு. ஓரஞ்சு 5, ஈரஞ்சு 10, மூவஞ்சு 15, நாலஞ்சு 20, ஐயஞ்சு 25, ஆறஞ்சு 30, ஏழஞ்சு 35, எட்டஞ்சு 40, 9 45, 10 50. மகேஷும் மயூரியும் பாலக்காக கை தட்டினாங்க. அடேங்கப்பா, உனக்கு 5ஆம் வாய்ப்பாடு கூட தெரியுது. நீ ரொம்பவே புத்திசாலிமா. அதுக்காக தானே டீச்சர் எனக்கு சாக்லேட் கொடுத்தாங்க. அப்புறம் இதுவும் சொன்னாங்க, நீ நிறைய படின்னு, படிச்சு முடிச்சு பெரிய டீச்சர் ஆகுன்னு சொன்னாங்க. அடேங்கப்பா என் செல்லமே, இந்த விஷயத்துக்கு உனக்கு நிச்சயம் பரிசு கொடுத்துதான் ஆகணும். நான் உனக்காக நிறைய லட்டு செஞ்சு வச்சிருக்கேன்டா கண்ணா. நிஜமாவா? ஆ, மயூரி பாலக்கு நிறைய லட்டு கொண்டு வந்து கொடுத்தா. இப்ப மகேஷ் யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அவர் எப்படி தன்னோட வருமானத்தை அதிகரிக்கிறதுன்னு. நான் ஏதாவது ஒண்ணு செஞ்சுதான் ஆகணும். ஆனா என்ன பண்றது? எப்பா தெய்வமே, எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுப்பா. அப்புறம் மகேஷ் பெரிய யோசனை ஆழ்ந்துட்டாரு, எப்படி தன்னோட வருமானத்தை அதிகரிக்கிறதுன்னு. மகேஷ் தன்னோட கூடையை தூக்கிக்கிட்டு கிளம்பிட்டாரு. அப்பதான் அங்க இருந்து பல கோடி வந்தா. இருங்கப்பா, நானும் உங்க கூட வரேன். நீ என் கூட வந்து என்ன பண்ண போற? நானும் உங்க கூட சேர்ந்து பழம் வைப்பேன். அப்படியா? பழம் விற்க போறியா இல்ல சுத்த போறியா? ரெண்டுமே. என்னை கூட கூட்டிட்டு போங்களேன்ப்பா, நாளைக்கு எனக்கு லீவ்ப்பா. இவ்வளவு பிடிவாதம் பண்றால, கூட்டிட்டு போங்களேன். இவன் உங்க கூட வந்துட்டான்னா நானும் பேசாம வீட்டை சுத்தம் பண்ற வேலையை பார்ப்பேன். அப்படின்னா சரி வா, நீ வந்து என் கூட பழம் வை. மகேஷும் பலக்கும் 2 பேரும் மார்க்கெட்டுக்கு போனாங்க. இங்க பாரு பலக், நான் எப்படி பழம் விற்கிறேன்னு பாரு. சரிங்கப்பா. சுவையான பழம் வாங்கிக்கங்க. ஆரஞ்சு, சாத்துக்குடி, வாழைப்பழம், இன்னைக்கு புதுசா வந்த பழங்கள்மா. அடேங்கப்பா. அப்ப இந்த ஆரஞ்சு பழம் எவ்வளோ? ஒரு டஜன் 60 ரூபாய். அப்படின்னா ஒண்ணு வாங்கினா எவ்வளோ? மகேஷ் கணக்கு போட்டுட்டு சொன்னாரு, 5 ரூபாய். அடேங்கப்பா, 5ஆம் வாய்ப்பாடு எனக்கு தெரியும்பா. அப்படியா? சரி, வாய்ப்பாட்டை வச்சு எப்படி பழம் விற்ப? இப்ப பாருங்க, வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. 5 ரூபாய்க்கு 1, 10 ரூபாய்க்கு 2, ஃப்ரெஷ்ஷான சுவையான ஆரஞ்சு வாங்குங்க. 15க்கு 3, 20க்கு 4. வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க, சுவையான ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு வாங்கிக்கோங்க. சின்ன குழந்தையோட குரலை கேட்டுட்டு அந்த குழந்தையோட குரல் கேட்டு கவர்ந்து கஸ்டமர்ஸ் வந்தாங்க. எனக்கு 6 ஆரஞ்சு வேணும். 6க்கு எவ்வளோ ஆச்சு? 30 ரூபாய். எனக்கு 10 வேணும். அம்மா எவ்வளோ ஆச்சு கண்ணா? 50 ரூபாய் ஆச்சு அத்தை. எல்லாரும் பலக்கோட கணக்கை கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க, 5க்கு 1, 10க்கு 2, சுவையான ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு வாங்கிக்கோங்க. 15க்கு 3, 20க்கு 4. வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க, சுவையான ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு வாங்கிக்கோங்க. அப்புறம் ஒரு லேடி வந்தா. அடேங்கப்பா குட்டி பொண்ணே, எந்த ஸ்கூல்ல படிக்கிற நீ? இவ ஸ்கூலுக்கு போகலம்மா. ஏன்பா? பழம் வித்து சம்பாதிக்கிறது அது வீட்டு செலவுக்கே போத மாட்டேங்குதுமா. உங்க பொண்ணு ரொம்பவே புத்திசாலியா இருக்கா. அவளை நீங்க நல்லா படிக்க வைக்கணும். படிக்க வைக்கணும் தானம்மா ஆசைப்படுறேன். ஆனா பணத்தை மிச்சப்படுத்த முடியலையம்மா.
என்னால உங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்ய முடியும். எனக்கு ஒரு ஜூஸ் சென்டர் இருக்கு. எனக்கு தினமும் ஃப்ரெஷ்ஷான பழங்கள் தேவைப்படுது. இன்னில இருந்து நான் உங்ககிட்டயே பழங்கள் வாங்கிக்கிறேன். அப்புறம் மற்ற ஜூஸ் சென்டர்லயும் உங்ககிட்டயே பழம் வாங்க சொல்லி சொல்றேன். நன்றிம்மா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. இந்த பழங்கள் மொத்தத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க. நாளையில இருந்து என் கடைக்கே நேரா வந்து பழங்களை கொடுத்துருங்க. நிச்சயமா மேடம். மகேஷ் தன்னோட கூடையை தூக்கிக்கிட்டாரு. அப்புறம் அந்த லேடியோட அவங்களோட ஜூஸ் சென்டருக்கு போனாரு. அங்க அவர் கொண்டு போன பழங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாரு. அந்த பழத்துக்கான காசையும் வாங்கிக்கிட்டாரு. மகேஷ்க்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு முதல் முறையா அவரோட பழங்கள் எல்லாமே வித்து போச்சு. போற வழியில பல்லக்கு சாப்பிட்றதுக்காக எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. 2 பேரும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க. அட என்னங்க இதெல்லாம்? நான் அப்பா கொண்டு போன பழத்தை எல்லாத்தையும் வித்துட்டேன். அதனால அப்பா எனக்கு டாஃபி, குர்குரே அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தாரு. அப்படியா விஷயம்? ஆமா, இன்னைக்கு பழங்கள் மொத்தமா வித்து போச்சு. மகேஷ் மயூரி கிட்ட மார்க்கெட்ல நடந்த எல்லா விஷயங்களையும் சொன்னாரு. இவ சொன்ன வாய்ப்பாட்டை கேட்டு அந்த ஜூஸ் சென்டர்காரம்மா பழங்கள் மொத்தத்தையும் வாங்கிட்டாங்க. அப்புறம் நாளையில இருந்து அவங்களுக்கு நான் தினமும் பழங்களை கொடுக்கணும். அடடா, இது உண்மையிலேயே நல்ல விஷயம் தாங்க. இனிமே நம்ம பலக் நிச்சயமா ஸ்கூலுக்கு போவா. ஒரு கடை ஆர்டர் மூலமா அவ்வளவு பணம் நமக்கு கிடைக்குமாங்க? அந்த மேடம் எனக்கு இன்னொரு கடைக்கும் சொல்லி விடுறேன்னு சொல்லிருக்காங்க. நமக்கு இன்னும் ஆர்டர்ஸ் வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குதுமா. நம்ம வேண்டுதல் அந்த கடவுள் கேட்டுட்டாரு போல இருக்கு. ஆமா, இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம பல்லக்கோட புத்திசாலித்தனம் தான். அவ சொன்ன 5வது வாய்ப்பாடு நமக்கு உதவியா இருந்தது. நம்ம பொண்ணு ரொம்ப புத்திசாலின்னு அடிக்கடி சொல்லுவல்ல. அது உண்மைதாமா. மறுநாள்ல இருந்து மகேஷ் ஜூஸ் சென்டருக்கு பழங்கள் போட ஆரம்பிச்சாரு. அப்புறம் அவரு மார்க்கெட்லயும் பழங்களை விற்க ஆரம்பிச்சாரு. மெல்ல மெல்ல அவருக்கு மற்ற ஜூஸ் சென்டர்லயும் ஆர்டர் கிடைக்க ஆரம்பிச்சது. அப்புறம் மெல்ல மெல்ல அவங்களோட வருமானமும் அதிகமாச்சு. மயூரி, இந்த பணத்தை பத்திரமா எடுத்து வைமா. இவ்வளவு பணமா? இது இந்த மாசத்துல வந்த லாபம். நான் வீட்டு செலவுக்கு தனியா பணமும் மத்த பணத்தையும் சேர்த்து வச்சிருக்கேன். இதோட பழக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடலாமா. அவளுக்கு யூனிஃபார்ம் அப்புறம் புக்ஸும் வாங்கிடுவோம். கடவுள் நம்ம வேண்டுதலை கேட்டுட்டாருங்க. சில மாசங்களுக்கு அப்புறம் மகேஷும் மயூரியும் பலக்கோட ஸ்கூல்ல பாக்குறதுக்காக போனாங்க. ஹலோ, அட இது அந்த குழந்தை தானே? அன்னைக்கு வாய்ப்பாட்ட சொல்லி மார்க்கெட்ல பழம் வித்துட்டு இருந்தாலே அவதானே? ஆமாங்க மேடம். நல்ல புத்திசாலி. இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க ஃபீஸ கட்டிட்டு யூனிஃபார்மையும் புக்ஸையும் வாங்கிக்கங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. மகேஷும் மயூரியும் ஃபீஸை கட்டிட்டாங்க, யூனிஃபார்மும் வாங்கிட்டாங்க, அப்புறம் புக்ஸும் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போனாங்க. நம்ம பல்லக்கு ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைச்சதை என்னால நம்பவே முடியலைங்க. என்னால கூட தான் நம்ப முடியல. ஆனா இது எல்லாமே உண்மை. பல்லக்கோட 5வது வாய்ப்பாடு நம்ம வாழ்க்கையே மாத்திடுச்சு. ஆமாங்க, அது என்னமோ உண்மைதான். மறுநாள் காலையில மகேஷும் மயூரியும் பல்லக்க ஸ்கூல்ல விடுறதுக்கு வந்தாங்க. அவங்களுடைய கனவு இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. மகேஷ் ரொம்ப நேர்மையோட பழ வியாபாரமும் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க. புது புது ஜூஸ் சென்டர்ல இருந்து அவர்கிட்ட தான் பழங்கள் வாங்குவாங்க. அவரோட வருமானமும் அதிகமாச்சு. அப்புறம் சீக்கிரத்துல மகேஷ் தனக்குன்னு ஒரு சொந்த வீட்டையும் அவர் கட்டிட்டாரு. நமக்குன்னு ஒரு சொந்த வீட்டை கட்டுவோன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த கடவுள் நம்ம எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சுட்டாரு. பல்லக்கு ஸ்கூலுக்கு போறா, நாம வீடு கட்டிட்டோம், அப்புறம் நம்மளுடைய வருமானமும் அதிகமாயிடுச்சு. ஆமா, ஆனா இந்த பாராட்டெல்லாம் என் பொண்ணுக்கு தாங்க போய் சேரும். அது உண்மைதான். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவளும் அவ சொன்ன 5வது வாய்ப்பாடும் தான். 5ஆம் வாய்ப்பாடுனால இந்த குடும்பத்தோட வாழ்க்கையே மாறிப்போச்சு. ஏழையில இருந்து பணக்காரனான பயணம் ஒரு 5ஆம் வாய்ப்பாடுனால நடந்தது. மகேஷுக்கும் மயூரிக்கும் ஒரு பெரிய கனவு. அவங்க பொண்ணை படிக்க வைக்கணுன்ற ஆசை. அதுவும் நிறைவேறிடுச்சு. இதுக்கு தான் சொல்லுவாங்க, கனவு காண்றது உண்மையிலேயே ரொம்ப நல்லது. ஏன்னா கனவுகள் மேல விசுவாசம் வைக்கிறதுனால தான் அந்த கனவு நிறைவேறும்.